ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கொண்டக்கடலை கிரேவி தான் செய்ய போகிறோம். நைட்டே கொண்டக்கடலையே இந்த மாதிரி ஒரு 150 கிராம் இருக்கும். நான் எடுத்து ஊற வச்சுட்டேன். 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உருளைக்கிழங்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறமா அரை முடி தேங்காய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக ஒரே ஒரு தக்காளி. இதை நல்லா வணக்கிட்டு ஆற வச்சுருங்க. தேங்காய் நல்லாவே ஃப்ரை ஆகணும். இப்போது ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, 2 அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. எண்ணெயில் போட்டு வணக்கி விட்டு ஒரே ஒரு ஆனியனை போட்டு ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, காரம் வேணால் நீங்கள் இன்னொரு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் குழப்பம் இல்லை. இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கவும் நம்ம ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் போல் மல்லித்தூள், அப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசாலா நல்லா ஃப்ரை ஆகணும். பச்சை வாசனைலாம் போகவும் நம்ம ஊற வச்சுருக்க கொண்டக்கடலையே அதில் போட்டுட்டு நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் விட்டு வணங்க விட்டுருங்க. நல்லா அது உள்ளே நல்லா அப்சர்வ் ஆகி வரும். இப்போது நம்ம தேங்காய் இதெல்லாம் அரைச்சி அதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுருலாம். பாருங்கள், தண்ணி எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் பார்த்து கணக்கு பண்ணி வணக்கி விட்டுருங்க. இப்போது இதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி, மல்லித்தலை இதெல்லாம் போட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி இன்னொரு டைம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசிலுக்கு நீங்கள் விட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான அட்டகாசமான உங்களுக்கு கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனுங்க. நல்லாவே செட் ஆகும். பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். இட்லிக்கெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை எல்லாத்துக்குமே எல்லா டிஃபனுக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்